உன் நெத்தியில குங்குமம் வச்ச அதே கையால கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள வேண்டியது வரும். ரொம்ப ஓவரா கற்பனை பண்ணிக்காதா பூர்வா. அநியாயத்துக்கும் நியாயத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தை வேணா வித்தியாசமா இருக்கலாம், ஆனா அதோட வடிவமே வேற. நியாயத்தை நம்பிக்கிட்டு தர்மத்தை பின்னாடி நிக்கிறவங்களுக்கு வழி முழுக்க தடைகள் எல்லாம் ஏற்பட்டாலும் கடைசியில சாதிக்க போறது அவங்கதான். நான் சாதிக்க தான் போறேன். அநியாயத்தை நம்பிக்கிட்டு அதர்மத்துக்கு துணை போறவங்க ஆரம்பத்துல வெற்றியை பார்த்தாலும் கடைசியில மண்ணோட மண்ணா போயிடுவாங்க. உனக்கும் அதே நிலைமை தான் ஏற்படும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்பொழுது நீங்கள் தரிசிக்க இருப்பது தக்ஷ யாகத்தின் நிகழ்வு. தக்ஷனின் புதல்வியாய் சதிதேவி அந்த பரமேஸ்வரனை மனதார விரும்பினாள். ஆனால் தனது மகள் அந்த பரமேஸ்வரனை வரனாக தேர்ந்தெடுத்தது தக்ஷனுக்கு சற்றும் விருப்பமில்லை. அதனால் அவர்களுக்கு இடையில் உள்ள உறவு முற்றிலும் முறிந்து போனது. அந்த நேரத்தில் தக்ஷன் ஒரு மகா யாகத்தை நடத்த தீர்மானித்தான். பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், சந்திரன் ஆகியோருடன் மூவுலகில் வாழும் தேவர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது, பரமேஸ்வரன் ஒருவரை தவிர. இதை அறிந்த ஈஸ்வரனுக்கு உள்ளம் கொதித்த போதிலும் எதையும் வெளிப்படுத்தாமல் மௌனமாக இருந்தார். அந்த வேளையில் தேவி, அழைப்பு இல்லாத இடத்திற்கு சென்றால் நாம் அவமதிப்பை சந்திக்க நேரிடலாம். நான் சொல்வதை கேள் தேவி, அங்கு செல்லாதே. என்ன கூறுகிறீர்கள் சுவாமி? பிறந்து வளர்ந்த இல்லத்திற்கு செல்ல அழைப்பிதழ் வேண்டுமா? எந்த நேரத்திலும் அங்கு செல்வதற்கான உரிமை அவரது புதல்வியாக எனக்கு உண்டு. மகா யாகம் நடைபெறுவதாக கேள்விப்பட்டோம். பிரம்மா, விஷ்ணு தேவர்கள் அங்கு வருகின்றனர். தங்களையும் வருமாறு வேண்டினேன். என் விண்ணப்பத்தை ஏற்க மறுக்கிறீர்கள். உன் தந்தையாரும் அவரது குலத்தாரும் என்னை மருமகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. யாகத்திற்கான அழைப்பும் எனக்கு கிடைக்கவில்லை. இத்தகைய நிலையில் நான் அந்த இடத்திற்கு வருவது சரியாக இருக்காது தேவி. ஆயினும் அவரது புதல்வியாய் நீ அங்கு செல்வதற்கு உரிமை உண்டு தேவி. மனம் ஒப்பவில்லை என்றாலும் நீ அங்கு செல்வதற்கு அனுமதி வழங்குகிறேன். என்ன கூறுகிறீர்கள் தந்தையே? நான் தங்களின் புதல்வி அல்லவா? எனக்கு அழைப்பு தேவையா? அப்படி என்றால் ஒரு வார்த்தையை உரைக்கிறேன். இறந்து போனவர்களுக்கு இவ்விடத்திற்கு வர அனுமதி இல்லை. தந்தையே. ஆமாம், என் நாளில் சாம்பலை தவிர உடமை இல்லாத அந்த மகேஸ்வரனை உன் கணவனாக தேர்ந்தெடுத்தாயோ, அந்நாளிலே என் புதல்வியான நீ இறந்து போய்விட்டாய். மயானத்தில் தங்கியிருப்பவன் என்னுடைய மருமகனா? இதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று எப்படி நினைத்தாய்? உன் கையால தாலி கட்டிக்கிட்டான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே என்னை பொறுத்த வரைக்கும் பூமி உயிரோட இல்ல, செத்து போயிட்டா. பேசக்கூடாத வார்த்தைகளை உதிர்த்து பரமேஸ்வரனை இழிவுபடுத்தியும் அவமதித்தும் தக்ஷன் தொடர்ந்த போது அதை கேட்டு சதிதேவியால் தாங்க முடியவில்லை. யாகத்திற்கு வருகை தந்த இந்திரன், விஷ்ணு, பிரம்மதேவருக்கும் கூட அந்த நிலைமை மிகுந்த சங்கடத்தை ஏற்படுத்தியது. தந்தையே,
தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். இந்த மகா யாகத்தை நான் தொடங்கியதே அந்த முட்டாள் ஈஸ்வரனை அவமதிப்பதற்காகத்தான். அந்த பரமேஸ்வரனின் மிகுந்த ஆவேசத்தில் இருந்தும் அவர் ஜடாமுடியில் இருந்து தோன்றியவர்தான் வீரபத்ரன், மாபெரும் வீரன். வீரபத்ரா, பிரபு, இப்பொழுதே சென்று அந்த தக்ஷனை சம்ஹாரம் செய். ஆகட்டும் பிரபு, ஆகட்டும் பிரபு. அடே தக்ஷா, இன்று உன்னோட உயிர் என் கரத்தால் சம்ஹாரம் செய்யப்படும். பிந்து, நான் மெதுவா இங்க இருந்து கிளம்புறேன். என் கூட அப்படியே நீங்களும் வந்துருங்க. பூரி, நான் கொஞ்சம் வாஷ்ரூம் போகணும். நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சிவா, சீக்கிரம் வந்துரு. டிராமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வந்துட்டியா சிவா? இந்த தாலி வந்து கட்டு. வா வா. ஒரு நிமிஷம் ஆண்டி. இது அம்மனுக்காக வாங்கிட்டு வந்த தாலின்னு சொன்னீங்க. அதை எடுத்து கட்டுறதுன்னா எனக்கு கொஞ்சம் அது சங்கடமாவே இருக்கு. குறைஞ்சபட்சம் அம்மனுடைய காலடியில வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்து கட்டினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அவ்வளோ டைம் எங்க இருக்கு சிவா? சிவா சொல்றதும் கரெக்ட்னு தான் தோணுது அத்தை. நாங்க 2 பேரும் வாழ்க்கை முழுக்க சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னா அந்த அம்மனோட ஆசீர்வாதமும் இருக்கணும்ல அத்தை. ஜாடிக்கேத்த மூடிங்கிற மாதிரி 2 பேரும் ரொம்ப நல்லாவே யோசிக்கிறீங்க.